அறிவித்தவர் கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குறிப்பாக பார்த்தால் நம்முடைய இந்திய நாட்டு மக்கள் 130 கோடி மக்களும் கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக ஒரு பெரிய தேர்தல் நம்முடைய வாக்குறுதியை மேனிபெஸ்டோ நம்முடைய என்பதை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ராகுல்ஜியினுடைய அந்த தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கு இதுவரை இந்தியாவில் ஏழைகளுக்காக போடப்பட்ட மிகப்பெரிய தேர்தல் அறிக்கை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, குறிப்பாக நான் ஒரு வகையில் முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். குறிப்பாக எங்களுடைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலத்திலே சொன்னார்கள், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று கேட்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய தளபதி தலைவர்கள் கேட்கிறார்கள், இந்தியாவின் பேரே வரு, இந்தியாவுக்கு ஒரு நல்லாட்சி தருக என்று கேட்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி என்பது தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. மோடியை மறந்து வெகு நாட்களாகிவிட்டது இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி தான், திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகள் தான் அனைத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே வருகின்ற தேர்தலில் அண்ணன் ஈவி.கே.எஸ். அவர்களுக்கு கை சின்னத்திலும் நம்முடைய தோழர்கள் சரவணகுமாருக்கும் மகாராஜனுக்கும் உதயசூரியன் சின்னத்திலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு நாமெல்லாம் சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம். வறுமை, ஏழ்மை என்ற 2 வார்த்தைகளும் இந்திய நாட்டின் அகராதியிலே இருக்கக்கூடாது என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நாளைய பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே எழுச்சி உரையாற்றுவார்கள். அவரது உரையை மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மொழியாக்கம் செய்வார்கள். मुकुल वासनिक जी, अलागिरी जी, कादिर मोहिदीन जी, पेरियास्वामी जी, J.H. Haroon ji, candidates Ilangovan ji, A. Maharajan ji and Sarvana Kumar ji from the DMK, senior leaders on the dais from all the parties, workers from all the parties, brothers and sisters, friends from the press, I'd like to thank you all for coming here this evening. முகுல் வாசனிக் அவர்களே, அழகிரி அவர்களே, பெரியசாமி அவர்களே, வேட்பாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, என் எதிரே கடல் போல விரிந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I am very happy to hear that many people appreciate and like the Congress manifesto. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் காங்கிரஸ் கட்சியின் மேல் கொண்டிருக்கின்ற அன்பும் மரியாதையும் என்னை பூரிக்கை செய்திருக்கிறது. Many people have told me that this manifesto contains what they wanted. அநேக நண்பர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது என்று என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். This manifesto is not the voice of one man. எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒரு தனி மனிதனுடைய குரல் அல்ல. This manifesto is the voice of an entire nation. எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த தேசத்தினுடைய குரல். And this manifesto is appreciated because
millions of people were part of creating this manifesto. இந்த தேர்தல் அறிக்கையை லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு பக்கமாக தங்களை பார்க்கிறார்கள். It was not created in a closed room with 3 or 4 leaders. இது ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே இருந்து ஒரு தனி மனிதர் தயார் செய்த அறிக்கை அல்ல. It was created after conversations with farmers, laborers, small business owners, youngsters, women. All sections of society were consulted while this manifesto was being created. இந்த தேசத்திலே இருக்கின்ற இளைஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், பெண்கள், உழைக்கின்ற வர்க்கத்தினர் இப்படி எல்லோரையும் கலந்து பேசி உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. This manifesto is not the Man Ki Baat of one megalomaniac. மனநிலை பிறந்தவருடைய ஒரு மனசாட்சியின் குரலாக இந்த தேர்தல் அறிக்கை இல்லை. This is the Kaam Ki Baat of a nation. இது இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்ற குரல். I want to give you a small example. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். In our discussions about the manifesto in Tamil Nadu, some of the people mentioned NEET to us. இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற போது தமிழகத்திலிருந்து வந்த சிலர் நீட் தேர்வை பற்றி எங்களிடம் சொன்னார்கள். They said that many students in Tamil Nadu do not appreciate NEET. தமிழகத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நீட் தேர்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று என்னிடம் சொன்னார்கள். They said, we want to decide on our examination. தமிழகத்தில் உள்ள மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எப்படிப்பட்ட தேர்வு முறை வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள். They told us that there was a young Tamil girl called Anita who committed suicide because of NEET. நான் கேள்விப்பட்டேன், தமிழகத்தில் உள்ள ஒரு ஏழை மாணவி அனிதா என்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த குழந்தை இதனால் தற்கொலை செய்து கொண்டதாக நான் அறிந்தேன். So if you read our manifesto carefully, you will find one line in memory of Anita. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு வரி இருக்கும். அது அனிதாவினுடைய நினைவுகளை நாங்கள் உள்வாங்கி அவள் நினைவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தை. One line that honors the young women of Tamil Nadu. அந்த ஒரு வரி தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணை பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்துகிறது. And the line in the manifesto says, Tamil Nadu will decide if they want NEET or they do not want NEET. எங்கள் தேர்தல் அறிக்கையில் உள்ள அந்த ஒரு வரி சொல்கிறது, நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா என்பதை தமிழ்நாடு முடிவு செய்து கொள்ளும் என்று எங்கள் தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. No one will impose on Tamil Nadu. யாரும் தமிழகத்தின் மீது எதையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. And there are many examples in this manifesto where we have listened to the voice of different people, farmers, different states, women, traders. We have put everybody's voice inside this manifesto. எங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை போன்ற பல்வேறு உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலேயும் மாணவர்களுடைய குரல் ஒலிக்கும், சில இடங்களிலே தொழிலாளர்களுடைய குரல் ஒலிக்கும், சில இடங்களிலே சிறு வியாபாரிகளுடைய குரல் ஒலிக்கும், சில நேரங்களிலே இந்த தேசத்தினுடைய இளைஞர்களுடைய குரல் ஒலிக்கும். And I must tell you that all of us are very proud of the manifesto and the conversations that led to the manifesto. நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். இப்படிப்பட்ட அற்புதமான தேர்தல் அறிக்கையை தயாரித்தவர்கள் என்கிற முறையிலும் அதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்ட உரையாடல்களை குறித்தும் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். When we started building the manifesto, the team met me and I told the team, I don't want to listen to your voice. I want to listen to the voice of Tamil Nadu. I want to listen to the voice of Maharashtra. I want to listen to the voice of the farmers. I want to listen to the voice of the youngsters. Tell me what the youngsters, what the different states want to put in the manifesto. இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக நாங்கள் நியமித்த குழு உறுப்பினர்களிடம் நான் ஒன்றை தெளிவுபடுத்தினேன். இந்த தேர்தல் அறிக்கையில் நான் உங்கள் குரலை கேட்க விரும்பவில்லை. இந்த தேர்தல் அறிக்கையிலே நான் தமிழ்நாட்டின் குரலை கேட்க விரும்புகிறேன், மகாராஷ்டிராவின் குரலை கேட்க விரும்புகிறேன்,
உழைக்கின்றவர்களுடைய குரலை கேட்க விரும்புகிறேன், விவசாயிகளுடைய குரலை கேட்க விரும்புகிறேன், மாணவர்களுடைய குரலை கேட்க விரும்புகிறேன், இளைஞர்களுடைய குரலை கேட்க விரும்புகிறேனே ஒழிய உங்கள் குரலை கேட்க விரும்பவில்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். Our manifesto should be respectful to the people's voice. நாங்கள் தயாரித்திருக்கிற இந்த தேர்தல் அறிக்கை மக்களுடைய விருப்பத்தை உள்வாங்கி அவர்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். So now I'd like to tell you a few things that we have put in our manifesto. நான் இப்பொழுது உங்களிடம் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற சில செய்திகளை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். The most revolutionary idea in our manifesto is called Nyay or justice. இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய புரட்சிகரமான அம்சம் நியாய் என்கிற அந்த அற்புதமான திட்டம். It is a new scheme that the Congress party is going to roll out after 2019 election. 2019 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய இருக்கின்ற மகத்தான திட்டம் தான் அந்த நியாய் என்கிற திட்டம். And no government in the world has attempted such an idea. உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கிற எந்த அரசும் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மேற்கொண்டதில்லை என்பதை நான் மிக பெருமையோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். And the idea is very, very simple. ஆனால் மிக எளிமையான அர்த்தம் அது. If Narendra Modi can give thousands of crores of rupees to 15 of the richest businessmen in India, then the Congress party can give money to the poorest people in India. இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை 15 கோடீஸ்வரர்களுக்கு கொடுக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி அதே பணத்தை இந்த நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி வழங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We will not give money to 15 people. நாங்கள் 15 கோடீஸ்வரர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். We will not even give money to lakhs of people. நாங்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு பணத்தினை கொடுப்போம். We will give money to 25 crore people. நாங்கள் 25 கோடி மக்களுக்கு அந்த பணத்தை வழங்குவோம். And we will not give 3.5 paisa like the NDA government wants to do. 3.5 paisa. You want to give 3.5 paisa? இதுவரை நம்முடைய மோடி அரசாங்கம் ஒரு நாளைக்கு 3.5 பைசாவை தான் இந்த நாட்டினுடைய ஏழை மக்களுக்கு வழங்கி இருக்கிறது. We will not give 5 or 6 rupees. நாம் 5 அல்லது 6 ரூபாய் கொடுக்க மாட்டோம். No. We are going to give 20% of the poorest people in India 72,000 rupees a year. இந்தியாவிலே இருக்கின்ற 20 விழுக்காடு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு வருடத்திற்கு 72,000 ரூபாயை காங்கிரஸ் கட்சி வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Can you imagine? Can you imagine? The poorest 20% of this country will get 3,60,000 rupees per family in 5 years. நீங்கள் தயவு செய்து கற்பனை செய்து பாருங்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற 20 விழுக்காடு குடும்பங்கள் 5 ஆண்டுகளிலே ஏறக்குறைய 3,60,60,000 ரூபாயை பெறுவார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து எண்ணி பாருங்கள். Mr. Narendra Modi promised 15 lakhs per person. He lied. நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொருவர் கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார். I will tell you from this stage that we cannot give you 15 lakhs a person. நான் இந்த மேடையில் நின்று சொல்லுகிறேன், நான் 15 லட்சம் தர முடியாது. I have not come here to lie to you. Sir, I have not come here to lie to you. நான் இங்கு உங்களிடம் பொய் சொல்வதற்காக நான் வரவில்லை. Because if we give 15 lakhs a person, we will destroy the Indian economy. 15 லட்சம் நான் எல்லோருக்கும் கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை நான் சீரழித்து விடுவேன். But we can give 3,60,000 rupees a person. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கு 3,60,60,000 ரூபாய் நிச்சயமாக கொடுக்க முடியும். அதை எங்களால் செய்ய முடியும். Without causing any damage to the Indian economy. இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்திற்கு எந்தவிதமான செலவும் இல்லாமல் அந்த மாபெரும் திட்டத்தை எங்களால் நிறைவேற்ற முடியும். In fact, surprisingly, giving this money to the poorest people will strengthen India's economy. இப்படி ஏழை மக்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கின்ற போது அது இந்திய பொருளாதாரத்தை மேலும் வலுவுள்ளதாக்கும். I would like to explain to you how. அது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Mr. Narendra Modi did Notbandi and he did Gabbar Singh tax. நரேந்திர மோடி அவர்கள் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையையும் கபர் சிங் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான ஜிஎஸ்டி வரியையும் மக்கள் மீது விதித்தார். He took money out of your pockets.
உங்கள் பைகளில் இருக்கின்ற பணத்தை அவர் எடுத்துக்கொண்டார். He stole from the women sitting in this crowd. இந்த அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிற பெண்களிடமிருந்து அவர் அந்த பணத்தை திருடிக் கொண்டார். He forced them to put their money in the bank. அவர்கள் கையில் இருக்கிற பணத்தை வங்கிகளிலே போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். He made them suffer. அவர்கள் துன்புறுவதற்கும் அவர்கள் வேதனைப்படுவதற்கும் அவர் வழிவகுத்தார். Like these women, he stole money from small shopkeepers, from small business owners, from middle-sized business owners, from the youngsters of this state. இதைப் போல பல லட்சக்கணக்கான ஏழைகளிடமிருந்து, பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களிடமிருந்து, பல லட்சக்கணக்கான விவசாயிகளிடமிருந்து அந்த பணத்தை அவர் திருடிக் கொண்டார். With Gabbar Singh tax, he imposed 5 different types of taxes, 5 different layers of tax. கப்பர் சிங் டாக்ஸ் என்கிற பெயரிலே 5 வகையான மிக கொடுமையான வரியை இந்த நாட்டு மக்கள் மீது விதித்தார். Forced our small businessmen to fill forms every day. ஒவ்வொரு நாளும் பல பாரங்களை, பல படிவங்களை அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய மிக கொடுமையான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தார். Charge 28% tax to India. 28 விழுக்காடு வரி, உலகத்திலே எங்கும் இல்லாத வரியை இந்திய நாட்டு மக்கள் மீது விதித்தார். And he took this money from you to give it to his friends like Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi, Vijay Mallya. இந்த பணத்தை உங்களிடமிருந்து எடுத்து அவருடைய நெருங்கிய நண்பர்களான நிரவ் மோடி, மெஹுல் சோக்சி, மல்லையா போன்றவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தார். And when he took this money from you, when he took this money from our mothers and sisters, they no longer could buy things. உங்களிடமிருந்து அந்த பணத்தை எடுத்த பிறகு, இங்க இருக்கின்ற பெண்களிடமிருந்து அந்த பணத்தை எடுத்த பிறகு அவர்கள் தங்களுடைய வாங்கும் சக்தியை இழந்து விட்டார்கள். Their purchasing power collapsed. அவர்கள் முழுமையாக வாங்குகின்ற சக்தியை இழந்து நிற்கிறார்கள். When their purchasing power collapsed, goods were left lying in the factories. மக்களிடம் வாங்கும் சக்தி குறைகின்ற போது தயார் செய்த பொருட்களை வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் தொழில் மந்தமாகிறது. Factories stopped producing goods. தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யாமல் முடங்கி விடுகின்றன. And when factories stopped producing goods, they stopped hiring people. தொழிற்சாலைகள் மூடப்படுகின்ற போது அவர்கள் புதிதாக வேலைக்கு ஆள் சேர்ப்பதில்லை. And when they stopped hiring people, unemployment shot up. அப்படி ஆள் சேர்ப்பதை நிறுத்துகின்ற போது வேலையில்லா திண்டாட்டம் பெருகுகின்றது. So Narendra Modi started a negative economic cycle. எனவே நரேந்திர மோடி செய்த அத்தனை நடவடிக்கைகளும் எதிர்மறையான விளைவுகளைத்தான் இந்த தேசத்தில் ஏற்படுத்தின. He pulled the petrol out of the engine and then he switched off the engine. பெட்ரோலை இன்ஜினிலிருந்து எடுத்துவிட்டு உடனே அந்த இன்ஜினை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார். And he gave the key to the 15 richest people in the country. அந்த சாவியை தூக்கி 15 கோடீஸ்வரனிடம் கொடுத்து விட்டார். Now with Nyay, we are putting petrol back into the engine. நியாய் திட்டத்தின் மூலம் மீண்டும் இந்திய வாகனத்திலே நாம் பெட்ரோலை திரும்ப போடுகிறோம். The moment we put petrol back into the engine, you will start to buy things again. அந்த இன்ஜினில் பெட்ரோல் போன உடனே உங்கள் கையில் இருக்கிற சாவியை வைத்து அந்த இந்தியா என்கிற இன்ஜினை நீங்கள் இயக்க முடியும். You will start to buy shirts, pants, shoes, phones, sarees. அந்த பணம் உங்கள் கைகளுக்கு வந்த உடனே நீங்கள் சட்டை வாங்குவீர்கள், ட்ரவுசர் வாங்குவீர்கள், ஷூஸ் வாங்குவீர்கள், பல்வேறு பொருட்களை வாங்குவீர்கள். Tirupur, the textile hub that was destroyed by Narendra Modi, will start up again. பின்னலாடை தொழிலுடைய தலைநகரமாக இருந்த திருப்பூர் இந்த நரேந்திர மோடியுடைய நடவடிக்கையாலே முழுவதுமாக முடங்கி சீரழிந்து கிடக்கிறது. Kanchipuram, the silk capital of India that was destroyed by Narendra Modi, will start again. பட்டுத்தொழிலின் தலைநகரமான காஞ்சிபுரம் நாம் ஆட்சிக்கு வந்தவுடனே மீண்டும் புத்துயிர் பெற்று எழுச்சி வரும். And as these factories start to produce more goods, your children will get jobs in these factories. இந்த தொழிற்சாலைகள் மீண்டும் தொடங்கி வேலை செய்ய ஆரம்பித்த உடனே உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். And the Indian economy will jump start. நம்முடைய இந்திய பொருளாதாரம் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான முந்தல் தாவலை எடுக்கும். And everybody will be much happier. And ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். Except Mr. Modi. மோடியை தவிர. Modi will be upset. Modi will be upset because he will not be able to give thousands of crores of rupees to Anil Ambani. மோடி எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை எடுத்து கோடீஸ்வரர்களுக்கு கொடுக்கும் போதுதான் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். Modi will be upset because Indians will no longer fight with each other. மோடி எப்பொழுது மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் இந்தியர்கள் இனிமேல் ஒருவரை ஒருவர் எதிர்த்து யுத்தம் நடத்தக்கூடிய சூழலில் இருக்க மாட்டார்களோ அப்பொழுதுதான் அவர் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பார். Because the truth of Mr. Narendra Modi is that he is the anger between Indians. நரேந்திர மோடியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்று சொன்னால்
இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வெறுப்பு அரசியலை விதைப்பதுதான். The same way the Congress party and the DMK and our alliance partners are love between all Indians. ஆனால் எங்களுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், நாங்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ இங்க மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளோ நாங்கள் அன்பை உள்ளடக்கிய அரசியலை நடத்த ஆசைப்படுகிறோம். Narendra Modi is the element of hate among Indians. நரேந்திர மோடி என்பவர் வெறுப்பினுடைய ஒட்டுமொத்த உருவம். The moment Indian people start to get along, are affectionate to each other, Narendra Modi goes down. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒவ்வொருவரோடு உறவோடு இருக்கின்ற போது நரேந்திர மோடியுடைய அரசியல் தன்னுடைய சக்தியை இழந்துவிடும். So we are not going to fight Narendra Modi with hatred. We are not going to fight Narendra Modi's hatred with hatred. நரேந்திர மோடியுடைய வெறுப்பு அரசியலை நாம் வெறுப்பு அரசியல் மூலமாக சந்திக்க போவதில்லை. We are going to fight Narendra Modi's hatred with love and affection among Indian people. நரேந்திர மோடியுடைய வெறுப்பு அரசியலை நாம் அன்பான அரசியலாக, புரிந்து கொள்ளும் அரசியலாக, நட்பு நிறைந்த அரசியலை கொண்டுதான் அந்த வெறுப்பு அரசியலை எதிர்கொள்ள போகிறோம். By respecting each other. நாம் ஒவ்வொருவரை மதிப்பதின் மூலம் அதை முன்னெடுத்து செல்ல முடியும். Now there's one thing that really surprises me about Mr. Narendra Modi. One thing that surprises me about Narendra Modi. ஒரு செய்தி நரேந்திர மோடி அவர்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். He is convinced that he can run Tamil Nadu from Delhi. அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அவர் டெல்லியிலே இருந்து கொண்டு தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்ய முடியும் என்று எண்ணுகிறார். He is convinced that just because he can pressurize the government of Tamil Nadu, he can decide what happens in Tamil Nadu. டெல்லியிலே பிரதமர் அலுவலகத்திலே உட்கார்ந்து கொண்டு தலைமைச் செயலகத்திலே இருக்கின்றவர்களை நிர்பந்திப்பதின் மூலம் தான் நினைத்தவற்றை அவர்கள் மூலம் தமிழகத்திலே நிறைவேற்ற முடியும் என்று மோடி நினைக்கிறார். I don't think this man has read anything about Tamil history. அந்த மோடி என்கிற மனிதருக்கு தமிழகத்தினுடைய வரலாறு பற்றி எதுவும் தெரியாது. I don't think he understands the Tamil language. அவர் தமிழ் மொழியினுடைய இனிமையும் தொன்மையும் அவர் புரியாதது. And he certainly does not understand the Tamil spirit. தமிழ் மொழியினுடைய உணர்வும் வேகமும் அவருக்கு தெரியாது. I think I'm going to send him a book of Mr. Periyar. நான் தந்தை பெரியாருடைய புத்தகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். With compliments. என்னுடைய வாழ்த்துக்களோடு கொடுக்க ஆசைப்படுகிறேன். And tell him read this so that you understand the people of Tamil Nadu. அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் தமிழகத்தை பற்றி புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். Maybe a few books of Karunanidhi ji. அதை போல கலைஞருடைய புத்தகங்களையும் அவருக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். Because the gentleman has no idea what Tamil Nadu is. நம்முடைய பிரதமருக்கு தமிழ்நாடு என்ன கருத்தியலின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற புரிதலே இல்லை. He does not understand that throughout Tamil history, only the Tamil people have decided the future of Tamil Nadu. தமிழகத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழக மக்கள் தான் தங்கள் வரலாற்றை நிர்ணயித்திருக்கிறார்கள். வேறு யாரையும் நிர்ணயிக்க அவர்கள் அனுமதிப்பதில்லை. He does not understand that there is no force in this universe that can make the Tamil people do what they don't want to do. நரேந்திர மோடிக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எந்த சக்தியாலும் தமிழக மக்கள் விரும்பாததை அவர்களை செய்ய வைப்பதற்கு எந்த சக்திக்கும் அந்த சக்தி இல்லை என்பதை மோடி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். With hatred and with anger you cannot make the Tamil people do anything. வெறுப்பும் கோபமும் தமிழக மக்களை ஒரு நாளும் பணிய வைக்காது. But with love and affection you can make the Tamil people do anything. அன்பாலும் நட்பாலும் தமிழக மக்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய வைக்க முடியும். And we are not going to stand around over here and let Mr. Narendra Modi disrespect the people of Tamil Nadu. தமிழக மக்களை தொடர்ந்து அவமதிப்பதை நாங்கள் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்க போவதில்லை. We are not going to let him disrespect the Tamil language or the Tamil spirit. தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் அவர் செய்கின்ற அவமரியாதையும் அவமதிப்பையும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க போவதில்லை. We are not going to let him impose his half-baked ideas on the people of this state. அவருடைய அறவே காட்டுத்தனமான கருத்தியல்களை தமிழக மக்கள் மேல் திணிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். And we are certainly not going to let him insult the farmers and the laborers of this state. We are not going to let him insult the farmers and laborers of this state. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் சோதனைக்குட்படுத்தவும் வேதனைக்குட்படுத்தவும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். I saw with my own eyes Tamil farmers protesting in Delhi. தமிழகத்தைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லியிலே போராடியதை நான் என் கண்களால் நேரடியாக பார்த்தேன்.
I went and met them, hugged them. நான் அவர்களை நேராக சென்று பார்த்து அவர்களை அன்போடு தழுவிக் கொண்டேன். And I told them that I will stand with them and help them out. அந்த கடுமையான நேரத்தில் அவர்களிடம் சொன்னேன், நான் உங்களோடு நிற்கிறேன், காங்கிரஸ் பேரியக்கம் உங்களோடு நிற்கிறது என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். And in every single Congress state in the country, we have given farm loan waivers to farmers. நாங்கள் ஆட்சியில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அங்கெல்லாம் விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறோம். Narendra Modi did not even have the dignity to go and speak to our farmers from Tamil Nadu. ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு போராடுகின்ற விவசாயிகளை போய் சந்திப்பதற்கு கூட கண்ணியமும் அந்த அவகாசம் கூட அவருக்கு இல்லை. He can forgive 3.5 lakh crores of 15 business people, but he cannot forgive the farm loans of இந்த தேசத்தில் இருக்கிற 15 கோடீஸ்வரர்களுக்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய்களை தள்ளுபடி செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏழை விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய முடியவில்லை. So we have decided, and it is written in our manifesto, that in 2019 we are going to do some dramatic things for the farmers of this country. எனவே நாங்கள் முடிவு செய்தோம், 2019 தேர்தல் முடிந்த பிறகு எங்கள் தேர்தல் அறிக்கையின்படி இந்த தேசத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு மிக புரட்சிகரமான மிக அடிப்படையான நன்மைகளை செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறோம். We want to remove fear from your heart. உங்களுடைய மனதிலே இருக்கிற விவசாயிகள் மனதிலே இருக்கிற அச்சத்தை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். We want farmers to live with confidence. இங்கே இருக்கின்ற விவசாயிகள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். We want them to believe and understand that their government is standing with them. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் உன்னை உறுதியாக நம்ப வேண்டும். உங்கள் வேதனையிலும் சோதனையிலும் நானும் காங்கிரஸ் பேரியக்கமும் உங்களோடு இருக்கிறோம் என்பதை நான் உரக்க சொல்ல ஆசைப்படுகிறேன். So as a gesture to all farmers in this country, the next budget that the Congress party government places in the Lok Sabha is going to have a dedicated budget for farmers. காங்கிரஸ் கட்சி ஆட்சியேற்ற முதல் நிதிநிலை அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது நான் இந்த மேடையில் இருந்து அறிவிக்கிறேன், காங்கிரஸ் கட்சி விவசாயிகளுக்காக ஒரு தனி நிதிநிலை அறிக்கை, a separate budget for agriculture நாங்கள் தாக்கல் செய்வோம். Every single farmer will know in the beginning of the year what the government of India is going to do for India's farmers. ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஆண்டு துவங்குவதற்கு முன்பே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் இந்த நாட்டிலே இந்திய அரசு ஒவ்வொரு விவசாயிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகிற நிதிநிலை அறிக்கையாக அந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும். You will be given details of what the government is going to do for you. அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்கிற அத்தனை விவரங்களும் அந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கும். We will tell you that this is how much we are going to raise MSP. அதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம், குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளவாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். We will tell you this is how much you are going to get as a bonus. உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு ஊக்கத்தொகை கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். We will tell you this is the compensation you will get if there is damage to your crops. உங்களுடைய பயிருக்கு இழப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன நஷ்டஈடு கிடைக்கும் என்பதையும் முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். And we will develop strategies dedicated for the improvement of farmers. விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளுடைய வாழ்வை நலமாக்குவதற்கும் உள்ள பல்வேறு திட்டங்களை அந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிப்போம். The best technology, food processing plants, storage capability. உலகத்திலே இருக்கிற மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள், பொருட்களை பத்திரப்படுத்தி அதை பாதுகாக்கின்ற அந்த தொழில்நுட்பங்கள், இவைகளை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்படும். There is another big reason farmers are scared in the country today. இந்த நாட்டினுடைய விவசாயிகள் இன்னும் ஒன்றை பற்றி கவலைப்படுகிறார்கள். And every farmer asks himself this question. ஒவ்வொரு விவசாயியும் தன்னை கேட்டுக்கொள்கிறான். Anil Ambani takes 45,000 crores of government money, bank money, and does not return it. He is outside jail. அனில் அம்பானி மத்திய அரசினுடைய வங்கிகளிலே 45,000 கோடி ரூபாயை கடன் வாங்கிக் கொண்டு மிகவும் வசதியாக சௌரியமாக இருக்கிறார், திரும்ப கட்டாமல். But when a farmer takes a bank loan of 20,000 rupees, 30,000 rupees and doesn't return it, he has to go to jail. ஆனால் ஒரு ஏழை விவசாயி 20,000 40,000 கடன் வாங்கிக் கொண்டு அதை கட்ட முடியவில்லை என்று சொன்னால் மறுநாளே மத்திய அரசாங்கம் அவரை சிறையிலே தூக்கி போடுகிறது. Every Indian farmer asks himself, why this unfairness? ஒவ்வொரு இந்திய விவசாயியும் கேட்கிறான், ஏன் இப்படி நடக்கிறது? Why am I treated like a second class citizen?
ஏன் எனக்கு மட்டும் இந்த கொடுமை நடக்கிறது என்று இந்திய விவசாயி கேட்கிறார். And in our manifesto conversations, many farmers asked us this question. இந்த நாங்கள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற போது அநேக விவசாயிகள் இந்த கேள்வியை எங்களிடம் கேட்டார்கள். They said that why is it that the richest in the land do not go to jail when they do not return bank money, but the poorest in the land go to jail when they don't return money? இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வங்கிகளிலே கடன் வாங்கிவிட்டு திரும்ப கட்டவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது ஏதும் நடவடிக்கை இல்லை. ஆனால் ஏழைகளிலே ஏழைகளாக இருக்கிற நாங்கள் கடன் வாங்கிவிட்டு திரும்ப கட்டாவிட்டால் எங்கள் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை தேர்தல் அறிக்கை தயார் செய்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் எங்களிடம் கேட்டார்கள். So we have decided to change the law. எனவே அந்த சட்டத்தையே நாங்கள் மாற்ற முடிவு செய்து விட்டோம். And all the farmers in this crowd, please listen to me carefully. இனிமேல் எந்த விவசாயியும் கடன் வாங்கினால் After the 2019 election, when the Congress government comes to power, not a single farmer in this country is going to go to jail because he hasn't paid back his bank loan. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை பெறுகின்ற போது நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த தேசத்திலே எந்த ஒரு விவசாயி கூட கடனை கட்டவில்லை என்பதற்காக சிறைக்கு போகிற சம்பவமே நடக்காது என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். We will make it illegal to put any farmer in jail for defaulting on his bank loan. வாங்கிய கடனை கட்டவில்லை என்பதற்காக யாராவது ஒரு விவசாயியை ஜெயிலிலே போட்டு ஒரு அதிகாரி நடவடிக்கை எடுத்தால் அந்த அதிகாரி மீது குற்றவியல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். You want to put farmers in jail for defaulting on bank loans? Well, then put Anil Ambani in jail first. இந்த தேசத்துடைய ஏழை விவசாயிகளை சிறைக்குள்ளே அடைக்க நினைக்கிறீர்கள், ஆனால் கோடீஸ்வரர்களான அனில் அம்பானியும் அதானியும் வெளியே இருக்கிறார்கள். Now for the youngsters who Mr. Narendra Modi has really hurt. For the youngsters, இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் நரேந்திர மோடியுடைய அரசால் மிகவும் துன்பப்பட்டு போயிருக்கிறார்கள். He has taken away jobs from you and today India is faced with massive unemployment. இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் மிகப்பெரிய நெருக்கடியிலே இருக்கிறார்கள். He has destroyed industry after industry with demonetization and Gabbar Singh tax. இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை தொழிற்சாலைகளையும் பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி டாக்ஸ் என்கிற பெயரிலே பல்வேறு விதமான தொழில் விரோதமான நடவடிக்கைகளை எடுத்து எல்லா தொழில்களையும் மோடி கொண்டு விட்டார். And while India faces unemployment, 22 lakh government jobs lie empty. இந்தியா வேலையில்லா திண்டாட்டத்திலே சிக்கி சவிக்கின்ற போது மத்திய அரசினுடைய 22 லட்சம் வேலை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. The Congress party will fill those 22 lakh jobs and give them to the youngsters of our country within 1 year. காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் ஓராண்டுக்குள் அந்த 22 லட்சம் பணியிடங்களையும் உடனடியாக பூர்த்தி செய்து இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பை தரும் என்று உறுதி சொல்கிறேன். We will cover the backlog of SC ST in government jobs. இந்த நாட்டிலே இருக்கிற பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்படாத இடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இடங்களை உடனடியாக நிரப்பி அந்த பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொடுப்போம். And we will give another 10 lakh jobs to youngsters in our panchayats. நம்முடைய நாட்டினுடைய ஊராட்சி அமைப்புகளிலே 10 லட்சம் வேலை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. Now I know there are many entrepreneurs in Tamil Nadu, young men and women who want to start their business. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அநேக இளைஞர்கள் இளம்பெண்கள் தாங்கள் சுயமாக தொழில் துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். Anytime a youngster wants to start a business, he has to go to a number of government departments for permission. ஒவ்வொரு நேரமும் ஒரு இளைஞனோ ஒரு இளம்பெண்ணோ ஒரு புதிய தொழில் துவங்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு அலுவலகங்களுக்கு போய் அங்கே போய் அனுமதியை தேட வேண்டிய நிர்பந்தத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். Anil Ambani can get the world's biggest defense contract without any merit. ஆனால் அனில் அம்பானி இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தத்தை எந்த விதமான தகுதியும் இன்றி அவர் உடனடியாக பெற்றுக் கொள்கிறார். But Tamil youngsters have to go to government department after government department asking for permission to open their business. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒவ்வொரு அரசு அலுவலகமாக அலைந்துதான் ஒரு சிறிய தொழிலை துவங்க வேண்டியது இருக்கிறது. Everywhere they go, they are asked for a bribe. ஒவ்வொரு அலுவலகத்திற்கு அவர்கள் போகும்போதும் அவர்களிடம் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் லஞ்சம் கேட்கிறார்கள். They have to pay so much money that the business is over before it begins.
அந்த லஞ்சத்தை கொடுத்து முடிப்பதற்குள்ளே அந்த வியாபாரமே முடங்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை வந்து விடுகிறது. So we have decided that after 2019, no Tamil youngster is going to have to take permission from any government department to open a business. 2019க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பதவியேற்ற உடனே இந்தியாவிலே இருக்கிற எந்த இளைஞனும் இளம்பெண்ணும் தொழில் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த அரசு அலுவலகத்திற்கும் சென்று அனுமதி பெற வேண்டிய தேவை இருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். No permission, no bribe. You set up your business, you get your business going, and then 3 years after your business is going and is sustainable, then you can go and ask for permission. உங்களுக்கு அனுமதி தேவையில்லை, நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் புதிய தொழிலை துவங்கி 3 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்திய பிறகு அந்த தொழிலுக்கு தேவையான அனுமதிகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். So I have outlined a few of the things that we are looking to do for you. நான் ஒரு சில காரியங்களை நான் இங்கே உங்களுக்கு செய்தியாக சொல்லி இருக்கிறேன். I would like to conclude by once again telling you that this is a fight for the Tamil spirit. நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், நம்முடைய இந்த யுத்தம் தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் புரிந்து கொள்ளுதலுக்குமானது. It is a fight between two visions of India. இந்த யுத்தம் என்பது 2 கருத்தியல்கள் இந்தியாவில் இருக்கிறது. அந்த கருத்தியல்களுக்கு இடையே உள்ள யுத்தம். One that says Tamil Nadu's future is going to be run from Nagpur. அதிலே ஒன்று சொல்லுகிறது, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நாங்கள் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து நடத்திக் கொள்வோம் என்று ஒரு கருத்து சொல்லுகிறது. And the other that says the Tamil people will decide their future. இன்னொரு கருத்தியல் நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தமிழர்களே முடிவு செய்வார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். And I am confident that our alliance is going to win. நான் உறுதியாக நம்புகிறேன், நம்முடைய கூட்டணி வரலாற்று புகழ்மிக்க வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். Because it is not just a political alliance. It's not only a political alliance. நாம் கொண்டிருப்பது ஒரு அரசியல் கூட்டணி மட்டுமல்ல. It's an alliance of the heart, an alliance that is fighting for something very important. நாம் கொண்டிருக்கிற இந்த கூட்டணி நம்முடைய இதயத்திற்கு நெருக்கமானது மட்டுமல்ல, சில மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணியை வைத்திருக்கிறோம். I'd like to say one last thing about the women who have come here. நான் இறுதியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்க வருகிற மகளிரை பார்க்கிறேன், அவர்களுக்காக ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். Right in the beginning I said that we are going to give 72,000 rupees per poor family in a year. நான் என்னுடைய உரையின் துவக்கத்திலே சொன்னேன், எங்களுடைய அரசாங்கம் வருகின்ற போது இந்த நாட்டிலே இருக்கிற ஏழை குடும்பங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 72,000 கோடி கொடுப்பேன் என்று நான் சொன்னேன். I want the ladies here to know that when the money is going to be transferred to the families, it will be transferred in the name of the woman of the house. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். இங்க இருக்கின்ற பெண்களுக்கு அந்த பணம் உங்களுடைய கணக்கிலே, உங்கள் குடும்பத்தின் கணக்கிலே வரவு வைக்கப்படுகின்ற போது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய பெயரில் தான் அந்த பணம் வரவு வைக்கப்படும் என்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Because we want to honor and respect your role in building India. இந்த நாட்டை சமைப்பதிலும் இந்த நாட்டை உருவாக்குவதிலும் நீங்கள் பெண்கள் தந்திருக்கின்ற இந்த மகத்தான பங்களிப்பை அங்கீகரிக்கின்ற வகையிலே நான் இதை உங்களுக்கு காணிக்கையாக்க விரும்புகிறேன். And there are 2 other things that we want to do for the women. இன்னும் 2 காரியங்கள் இருக்கின்றன நான் பெண்களுக்காக செய்ய விரும்புவது. We want to give them reservation in the Lok Sabha, Rajya Sabha and all Vidhan Sabhas of the country. காங்கிரஸ் கட்சி பதவிக்கு வந்த உடனே இந்த நாட்டிலே இருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய லோக்சபா, ராஜ்யசபா, சட்டமன்ற பேரவை அனைத்திலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கான உடனடியாக சட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறேன். So I'm looking forward to 33% of the Lok Sabha, the Rajya Sabha and all Vidhan Sabhas full of women. எனவே அவர்களுக்கு 33 விழுக்காடு இடம் கொடுத்து லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் சட்டப்பேரவையிலும் நான் अनेक பெண்களை பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். And we are also going to give 33% of jobs at the central government level to women. மத்திய அரசினுடைய வேலை பணியிடங்களிலே 33 விழுக்காடு பணியிடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். So I'd like to thank all of you for coming here this evening and listening to me so patiently. இந்த மாலை நேரத்திலே உங்களை சந்திப்பதற்காகவும் நீங்கள் எனக்கு தந்த இந்த அருமையான வரவேற்புக்காகவும் இவ்வளவு நேரம் ஆர்வத்தோடு கேட்டதற்காகவும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It is always a pleasure for me to come to Tamil Nadu. தமிழகத்திற்கு வருகின்ற போதெல்லாம்
எனக்கு ஒரு பரவசமான அனுபவம் ஏற்படுகிறது. Whenever I come here, I go away with much more energy than I came with. நான் இங்கே இருந்து தமிழகத்திற்கு வந்து திரும்ப போகின்ற போதெல்லாம் ஒரு புதிய சக்தியுடனும் உற்சாகத்துடனும் மீண்டும் திரும்ப போகிறேன். Because of the love and affection you give me. நீங்கள் காண்பிக்கின்ற அன்பும் பாசமும் தான் எனக்கு அந்த உற்சாகத்தையும் சக்தியையும் தருகிறது. My relationship with you is an emotional relationship, a relationship of the heart. தமிழகத்திற்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு என்பது உணர்வு பூர்வமானது, அது இதயபூர்வமானது. Thank you very much for all your love and affection. நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. Nandi. தேனி மாவட்ட காங்கிரஸ் உற்சாகத்தோடும் நம்மளுடைய வருங்கால பாரத பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தியை வரவேற்று இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைத்து கட்சி கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.